எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டீபின் ஓஎஸ். அதாவது லினக்ஸ்ல வந்து ஏகப்பட்ட ஓஎஸ் இருக்குங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இன்னைக்கு பார்க்க போறது டீபின். சரிங்களா? ஸோ இந்த டீபின்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 25வது வெர்ஷன் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைனீஸ்னுடைய ஓஎஸ்ன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு 2004 அந்த மாரி காலகட்டத்தில வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில நெறைய விஷயங்கள மாத்தி, இங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டீப் இன்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் யூஐ டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ ஆப்பிள் லேப்டாப், ஆப்பிள் ஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நம்மள நம்மள ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அட்ராக்டிவா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து டிசைன் வந்து நல்லா பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டி என்வாயர்ன்மெண்ட் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் நீடுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நீங்க பண்ணக்கூடிய செட்டிங்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து வேற லெவல்ல நாங்க குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த டெஸ்க்டாப் என்வைரன்மென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் பிரைவசி புரொடெக்ஷன் குடுக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் பெர்ஃபெக்ட் ஈக்காலஜி. ஸோ டீப்பின் நாட் ஒன்லி டெவலப்ஸ் எ சீரியஸ் ஆஃப் பேசிக் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர். பேசிக் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாம, இது வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்து இதனுடைய ஆப்ஸில் 40,000 அப்ளிகேஷன்ஸ் குடுத்துருக்கிறதா சொல்றாங்க. 40,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து குடுத்துருக்கிறதா சொல்றாங்க. நீங்க எந்த துறையில பயன்படுத்துற மாரி இருந்தாலும், அதுக்கேத்த மாரி நாங்க ஆப்ஸ் குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது பயன்படுத்தி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு இலவசமான ஒரு மென்பொருள். சரிங்களா? ஸோ இவங்க எதுலலாம் இருக்காங்க, Telegram, WeChat, டீப்பின் ஃபோரம், GitHub. ஸோ இதிலெல்லாம் வந்து பவர்ஃபுல் கம்யூனிட்டி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டிலலாம் ஜாயின் பண்ணும்போது, நம்ப அத பத்தின இன்னும் ஆழமான புரிதல் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் மறுபடியும் சொல்றாங்க. 40 அப்ளிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் யூசர் ஹேபிட்ஸ். ஸோ இதில வந்து ஒரு 40 சாஃப்ட்வேர்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அத வச்சு யூசருக்காக நாங்க ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஆப் ஸ்டோர் இருக்கும். ஸோ அதில போயிட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க அதுதான் சொல்றாங்க. 40,000 ஆப்ஸ் வந்து ஆ உங்களுடைய எல்லா விதமான ஒர்க் நீடுக்கும் வந்து நாங்க குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதா இருக்கட்டும், ஆஃபீஸ் சம்மந்தமான விஷயங்களா இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிசைனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், இன்னும் அ நம்ம உள்ள போக போக என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? சரி. அபௌட் அஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம். என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரி, நான் 2004ன்னு தப்பா சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2011ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் கமர்ஷியல் கம்பெனி வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஓஎஸ் அப்படின்னும், ப்ளஸ் ரிலையபிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஓஎஸ்ன்னும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஈக்காலஜி, அ யூசர்ஸ், ஓகே. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 2020ல வந்து பார்த்தீங்கன்னா, டீப்பின் ப்ரொவைட்ஸ் 32 லாங்குவேஜ் வெர்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க மொத்தம். சரிங்களா? இப்ப இருக்கிற வெர்ஷன் வந்து அதாவது 32 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சிஸ்டமு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டீப்பின்ல 25த் வெர்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாரி தாங்க இருக்கும். நம்ம கீழயும் வச்சுக்கலாம், டாஸ்க் பாரில் இந்த மாரி சைட்லயும் வச்சுக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இந்த மாரி தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? சரி. இது அவங்கள பத்தின அபௌட். இப்ப இந்த ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்றது? எப்படி இன்ஸ்டால் பண்றது? அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் டவுன்லோட் பேஜுக்கு போறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நியூ ரிலீசஸ் வந்து டீப்பின் 25 இருக்கு.
ஸோ அப்படியே கீழே போனோம்னா 23 இருக்குது. அவ்வளோதான் இப்போதைக்கு இதில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? அப்படி இல்லை டொரண்டில் டவுன்லோட் பண்ணுறது இருந்தாலும் டொரண்டில் டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை சோர்ஸ் 4Gயில் டவுன்லோட் பண்ணுறதாலும் டவுன்லோட் பண்ணது உங்கள் விருப்பம் தான். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூகுள் டிரைவ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பிட் டொரண்டில் டவுன்லோட் பண்ணேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு இன்ஸ்டாலேஷன் கைடு அவங்களே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ரீ இன்ஸ்டாலேஷன் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிபின் 25 ரிலீஸ்டு டுடே. ஓகே, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ரெக்கமெண்டட் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன், அதாவது ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா நமக்கு வந்து மினிமம் இந்த சிஸ்டமில் இவ்வளோ ரேம் இருக்கணும், ப்ராசஸர் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ப்ராசஸர் வந்து 6th ஜென்ரேஷன் இன்டெல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 3.2 GHz இல்லைனா ஏஎம்டியில் Zen 2 3.6 இல்லைனா ஹையர் இருக்கிறது நல்லதுன்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 8 GB ரேம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோரேஜ் வந்து 64 GB எஸ்எஸ்டியாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் UEFI செக்யூர் பூட் அது வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கணும், இல்லை தான் தனியாக கிராஃபிக்ஸ் போட்டிருக்கணும். ஸோ டிஸ்பிளே வந்து 1920 1080 ஹையர் அதுவும் அதை விட ஹையராக இருக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 64 GB பார்த்திங்கன்னா உங்களுடைய சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்கணும் ஹார்ட் டிஸ்கில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா திஸ் எனேபிள்ஸ் ஃபுல் டிஸ்க் இன்ஸ்டாலேஷன். ஸோ நீங்கள் ஃபுல் டிஸ்க்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பார்ட்டிஷன் தனியாக பண்ணியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனிவே உங்களுக்கு வந்து இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஆர் மேக் யூ மே கிரியேட் ஏ 64 GB ப்ளஸ் எம்டி பார்ட்டிஷன் அட்வான்ஸ் ஃபார் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ அதான் சொல்கிறாங்க, ஸ்பேஸை கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓஎஸ் டவுன்லோட் பண்ணோன்னா அதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூஎஸ்பி பூட்டபிள் ட்ரைவ் க்ரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க வந்து ப்ரெஃபர் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வென்டாய். ஏன்னா வென்டாய் சைனீஸ்னுடைய சாஃப்ட்வேர் ப்ளஸ் வந்து ஈஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்னு கூட சொல்லலாம். அப்புறம் சிஸ்டமில் வந்து எப்படி பூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் VMware விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, விர்ச்சுவல் மிஷினில் அதில் பண்ணுறதா இருந்தால் CPU வந்து 2 கோர் வைக்கணும், ரேம் வந்து 4 GB வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்க்கு வந்து 64 GB வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைவ் மோடில் போனால் நீங்கள் வந்து அந்த ஓஎஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் டிஸ்க் இன்ஸ்டாலேஷன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? இதுதான் எனக்கு சொல்லியிருக்காங்க. சரி, நாம் இப்போ என்ன பண்ணலாம், விர்ச்சுவல் பாக்ஸில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வைக்க சொல்லியிருக்காங்க அந்த இடத்த எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, 2 கோர் CPU. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூ கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ நியூ கொடுத்ததும் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து டீப் இன் அப்படின்னு கொடுக்குறோம். இது எங்கே சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அதர் சி ட்ரைவ்க்குள்ளே இருக்குது. நம்ம வேறு ஏதாவது ஒரு ட்ரைவ் எடுத்துக்கலாம். இ ட்ரைவ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ்னு. ஸோ இந்த இடத்துல ஓகே, ஸோ அந்த விர்ச்சுவல் பாக்ஸ்க்குள்ளே க்ரியேட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கோம். ISO இமேஜ். ஸோ இதில் ஆல்ரெடி வந்து நம்ம டிபின் டவுன்லோட் பண்ணி வச்சதுனால அந்த ISO இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா OS வந்து லினக்ஸ். ஸோ உபுண்டு ஆர் டெபியன் நம்ம எது வேணாலும் இதில் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ண OS மாதிரி இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹார்ட்வேர். ஸோ பேஸ் மெமரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட்டு நமக்கு வந்து 4 GB ரேம் அப்படின்னு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் CPU வந்து 2 கோர் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேம் வந்து பார்த்திங்கன்னா 2048 MBன்னு இருக்குது. அது 4 GBன்னு மாற்றிட்டேன். சரிங்களா? அப்புறம் நம்பர் ஆஃப் CPU 2 கோர் சொல்லியிருக்காங்க இல்லையா, 2 கோருக்கு மாற்றிட்டேன்.
ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு 80 ஜிபி நான் கொடுத்துட்றேன். மினிமம் 60 சொல்லியிருக்காங்க, 80 ஜிபி கொடுத்துட்றேன். ஸோ ஃபினிஷ். ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்ததும் என்ன ஆகுது அப்படின்னா, விர்ச்சுவல் மிஷின் வந்து ஆன் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அது ஒரு பக்கம் ஆன் ஆகட்டும். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன்ஸ்டாலேஷன் பார்க்குறத விட லைவாக பூட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. கேல் மோட் ஸ்விட்ச். ஓகே, சரி, ஓகே. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் டீபின் 25 வித் கர்னல் 6.6 டெஸ்க்டாப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் செட்டப் போயிடும். இப்போ நான் ட்ரை டீபின் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ என்ன தான் வருது, எப்படி தான் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் லைவ் பூட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படியே சும்மா வந்து நீங்கள் பென் ட்ரைவோ இல்லை நீங்கள் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கோ லைவ் சிடி, முன்னாடியெல்லாம் சிடி டிவிடி இருந்தது, இப்போ இல்லை. அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிபின் ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அக்ரிமெண்ட்டை ரீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் நம்ம எந்த அக்ரிமெண்ட்டும் ரீட் பண்ணுறதில்ல. ஸோ கீபோர்ட் லேஅவுட்டும் இங்கிலீஷ்னு கேட்குது, அதை கொடுத்துட்றேன். கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கான கண்ட்ரி என்னவோ அதை கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கான்ஃபிகரிங் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு வருது. இதுக்கு வந்து சில நிமிடங்கள் ஆகும், நம்ம வெயிட் பண்ணலாம். டக்குன்னே முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகே, லைவ் யூசர் உள்ளே போவோம். அழகாக ஒரு பூனைக்குட்டி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். சாதாரண ஹார்ட் டிஸ்கை விட எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராஃபிக்ஸ் எப்பவுமே அதிகமாக இருக்க நமக்கு வந்து ஸ்பேஸு, ரேமு இது எல்லாமே வந்து அதிகமாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது அதிகமாக என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ். சரிங்களா? இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டிபின் இன்ஸ்டால் பண்ணோன்னா இது டபுள் கிளிக் பண்ண இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ டிபின் ஹோம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு சூப்பரான டிசைன் இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது UOSAI பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லான்ச் பேட். ஸோ லான்ச் பேடு கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைல் மேனேஜர் நம்ம எதோ ஓப்பன் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு வந்து க்ளோஸ், நாங்களே பார்த்துக்குறோம். லான்ச் பேட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ப்ரௌசரு, ஆப் ஸ்டோர், ஃபைல்ஸ் மேனேஜர், மெயிலு, டிபின், ஹோம், ஸ்க்ரீன் கேப்சர். ஸோ இதிலே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர், டெர்மினல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வியூவர், ஸோ மியூசிக், மூவி. சரி, சும்மா மியூசிக் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ மியூசிக் கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே போகுது. அதுக்கான ஆப் ஓப்பன் ஆகுதா என்னன்றதை நம்ம வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மியூசிக்னால் அது ஆப்பே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து சாங்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். எக்ஸிட், கன்ஃபார்ம். ஓகே. ஸோ பாருங்கள், ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க, ஃபைல் மேனேஜரு, ஆப் ஸ்டோரு, மூவி, ஸ்க்ரீன் கேப்சர், இமேஜ் வியூவர், ஆல்பம். ஆஃபீஸில் வந்து லிபர் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரா பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட் வியூவர் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் எடிட்டரு. ஸோ மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு, ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயிலுக்கான சாஃப்ட்வேரு. அப்புறம் டெர்மினல், கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த டெர்மினல் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் நோட்ஸு, டவுன்லோடரு, டிபின் ஹோம்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இன்னும் கீழே போனால் போயிட்டே இருக்குங்க. அப்புறம் ட்ராஷு, கண்ட்ரோல் சென்டர், அதை நம்ம சிஸ்டமில் செட்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் மேனேஜர் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்துடுதுங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த இடத்துல மொத்தமாக வந்துடுது.
நம்ம வந்து இங்கே வந்து சும்மா சர்ச் பண்ணால் போதும். WPS ஆஃபீஸ் கூட கொடுத்துருக்காங்க. பட் வந்து அது ஓப்பன் சோர்ஸாக என்னன்னு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் WPS ஆஃபீஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் தேவை அப்படின்னா இதில் ஆப் ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப் ஸ்டோரில் வந்து நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸ்ட்ரா தேவையோ அப்ளிகேஷன்ஸை அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமைஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெக்கமெண்டட் என்னென்னலாம் உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இங்கேயே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இதில் வந்து எல்லாமே வரும் போல் இருக்குது. இதை பாருங்கள், டவுன்லோட் லிஸ்ட்டு நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது தாங்க. ப்ளஸ் இது எல்லாமே எல்லா சிஸ்டம் மாதிரி தான் இதுவும் இருக்குது. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எப்போவுமே லினக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தான் இருக்கும். அப்போ விண்டோஸ் இருக்காதுன்னு கேட்டிங்க. விண்டோஸ்க்கு ஒரு ஸ்டைல்னா லினக்ஸ்க்கு ஒரு ஸ்டைல். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் டிபின். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா இன்ஸ்டால் டிபின்னு வந்து இங்கேயே கூட டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்லாம் அப்ரூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது பாருங்கள் இங்கே மாதிரி தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டு செலக்ட் பண்ணிட்டு டைம் ஜோன் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஹார்ட் டிஸ்க்கு பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணோம். இது பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபுல் டிஸ்க் பண்ணணுமா இல்லை அட்வான்ஸில் கஸ்டமைஸ் பண்ணணுமா இல்லை அட்வான்ஸ் பண்ணணுமான்னு கேட்குது. நீங்கள் எது வேணுமோ அது கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். சரிங்களா? அப்புறம் வந்து நீங்கள் ஃபுல் ஓஎஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, அடுத்த பதிவில் நம்ம இன்னொரு ஓஎஸோட பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னாலும் ப்ராக்டிக்கல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு முழுமையான புரிதல் ஏற்படும். இல்லைன்னா அதில் நிறைய ஒன்றுமே புரியாதுன்னு கூட சொல்லலாம். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.